ஒரே திட்டத்தை 4 தடவை செய்யக்கூடிய மகா மகா பெருமைக்கு சொந்தக்காரர் தான் இந்த அமைச்சர். என்னன்னா 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பணிகள் செய்து, அதாவது பஸ் ஸ்டாண்டில் கடைகளை மராமரித்து செய்து அதை கடையில் உள்ள உரிமையாளர்களிடம் கொடுத்து விட்டு அவர்கள் மீண்டும் தங்களுடைய கடைகளை உருவாக்குகின்ற பட்சத்தில் மறுபடியும் 3 கோடி ரூபாய்க்கு அதே இடத்துல டெண்டர். ஒரு வேலைக்கு 9 வேலையா செய்வீங்க. இதுதான் உங்க திராவிட மாடல் ஆட்சியா? முதலில் நீங்கள் உங்களுடைய பணிகளை நீங்கள் செம்மையாக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஒழுக்கங்களை பற்றி, கட்டுப்பாடுகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்பதனை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறோம். அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒன்றை சொல்லுகிறார். எம்ஜிஆரும் விஜயும் ஒன்னான்னு சொல்லி கேட்கிறார். நாங்கள் இன்று அறுதிட்டு உறுதியாக சொல்கிறோம், இன்று தமிழக மக்கள் எம்ஜிஆருடைய மறு உருவமாகத்தான் தளபதியை பார்த்து கொண்டிருக்கிறார். அரசியலுக்கும் அரசியல் லாபத்துக்கும் நாங்கள் சொல்லவில்லை. நீங்க பேச முடிஞ்ச சொல்றீங்க எம்ஜிஆர் திமுகவினுடைய பொருளாளராக இருந்தார். அதுக்கு பின்னால் உள்ள கதையும் சேர்த்து சொல்லணும். இவங்கெல்லாம் சிறிய வயதுக்காரர்கள், இவங்களுக்கு விளக்கம் தெரியாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் பொருளாளராக இருந்தார். உங்களுடைய சேட்டைகள் தாங்க முடியாமல் அவர் தனி கட்சியை ஆரம்பித்தார். அவர் ஆண்ட 11 ஆண்டு காலமும் உங்களை ஆட்சி கட்டிலே அமர்த்த விடாமல் கடைசி வரைக்கும் உங்களையே வெளியிலே உட்கார வச்சுட்டு அந்த மனிதனும் மேலே போய் சேர்ந்தார். இதுதான் அந்த வரலாறு. நீங்க செலக்டிவ் அம்னீசியா மாதிரி, நீங்க நடுவுல பக்கத்தை காணுங்கிற மாதிரி பாதியை சொல்லி மீதியை சொல்லாம இருக்கீங்க. மீதி கதையையும் நீங்கள் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய மனிதர், வரலாற்றுக்கு சொந்தக்காரர். இதே தமிழக மக்கள் தளபதியை அவருடைய மறு உருவமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. மேலும் நாங்கள் இன்னொன்னை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே மாதிரியான விமர்சனங்களை நீங்கள் மேற்கொண்டு மீண்டும் மீண்டும் தேவையற்ற விமர்சனங்களை நீங்கள் வைத்தீர்கள் என்றால் தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு இதைவிட தேவையான பதிலடிகளை நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். நீங்கள் நிதி ஆதாரங்களை, ஒரு வாக்குறுதி என்பது தேர்தல் காலத்தில் கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதி. அந்த வாக்குறுதி என்பது ஒரு ஒழுக்கமான அரசியல் கட்சியாக இருந்தால், ஒரு அனுபவமிக்க அரசியல் கட்சியாக இருந்தால், ஒரு வாக்குறுதி ஒன்றினை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த வாக்குறுதியை நம்மால் நிறைவேற்ற முடியுமா என்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இருட்டு அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு எழுதி கொடுப்பவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாரும் ஒரு வாக்குறுதிகளை வாய்க்கு வந்த மாதிரி கொடுத்துவிட்டு இன்றைக்கு மக்கள் படுகின்ற வேதனை, இன்னைக்கு உண்மையான எதிர்க்கட்சியாக, மக்களினுடைய குரலாக, மக்களினுடைய மனசாட்சியாக தமிழக வெற்றி கழகம் இன்று இருக்கின்றது. உங்களை நாங்கள் சும்மா விடவே மாட்டோம். இதுதான் உண்மை. சொத்து வரி உயர்வு 100% சொத்து வரி உயர்வு உங்க திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையா? இதை சொல்லுங்க. நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலும் மாதந்தோறும் மின் கட்டணத்தை நீங்க சொல்லுவேன்னு சொன்னீங்க. மின் கட்டணத்தை நீங்க இதுவரைக்கும் நீங்க மாதந்தோறும் ஆக்கியிருக்கீங்களா? உங்களுடைய துணை முதலமைச்சர் ஸ்ட்ரெயிட்டா துணை முதலமைச்சரா வந்தார்ல, எந்த விதமான அரசியல் அனுபவம் இல்லாத சினிமா நடிகர். நான் சினிமா செய்திகளை நான் பார்க்கறது இல்லை, ஆனா இவர் சினிமா நடிச்சுட்டு தான் இவர் வந்தாரு. இவர் சொல்றாரு நான் சினிமா செய்திகளை பார்க்கல. அவர் சொல்றார் நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்தாக நீட்டு தேர்வை ரத்து செய்வோம். இப்படி காதுல எங்களுக்கெல்லாம் பூ சுத்தி 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 ஒரு எதிர்க்கட்சி கேட்க வேண்டிய ஒரு எதிர்க்கட்சி சரியான முறையில் கேட்காத பட்சத்தில் இவர்கள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கம் பிறக்கும், உங்களுக்கு மாற்றான ஒரு இயக்கம் நாங்கள் உருவாகுவோம், தமிழகத்தை நாங்கள் வென்று காட்டுவோம் என்பதை இன்னொன்றையும் சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, டாஸ்மார்க், இந்த டாஸ்மார்க் கதையில நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளரை கண்டு ஓடுன ஓட்டம் இருக்கே, அதை பார்த்து எங்களுக்கு சிரிப்பு தான் வருது. இதே தேர்தலுக்கு முன்னால என்ன சொன்னார்கள் இதே பாராளுமன்ற உறுப்பினர்? தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள். இப்போ என்னன்னா முக்குக்கு டாஸ்மார்க், முக்குக்கு டாஸ்மார்க். குடிகாரர்களுடைய பிரதேசமாக தமிழ்நாடு மாறிவிட்டது.
குடிகாரர்களுடைய பிரதேசமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. அதை செம்மைப்ப போதை போதை இளைஞர்கள் போதை கலாச்சாரத்திலே சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை தடுப்பதற்கான உங்களுக்கான செயல் திட்டங்களை நீங்கள் மக்கள் மன்றத்திலே பெருமையாக எடுத்து சொல்லுங்கள். வீதிக்கு வீதி எல்லா இடங்களிலும் போதை கலாச்சாரம், அதை தடுப்பதற்காக நீங்கள் உங்களுடைய செயலாற்றங்களை நீங்கள் அது போக இளம் வாக்காளர்கள் உங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 2026 தேர்தலிலே உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்பினை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை. அந்த குற்றச்சாட்டு உங்களிடையே இருக்கிறது. 1,80,00,000 இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கின்றார்கள், வாக்காளர்களாக இருக்கின்றார்கள். 2026 தேர்தலிலே அதற்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். அதையெல்லாம் விட்டு போட்டுட்டு நீங்க விஜய் அதை செஞ்சாரு இதை செஞ்சாருன்னு சொல்லிட்டு நீங்க இந்த பழைய டைலாக்கு திமுக உருட்டல் மிரட்டல் அரசியலை நீங்க எங்ககிட்ட பண்ணீங்கன்னா அந்த பருப்பு எங்ககிட்ட வேகாது. இருக்கின்றது அனைவரும் இளம் ரத்தங்கள். மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம். மக்களுக்கு உங்களுடைய அட்டூழியங்களை எடுத்து சொல்லுவோம். வீதி வீதியாக போவோம். கிராமம் கிராமமாக போய் உங்களுடைய திறனற்ற செயல்பாடுகளை போய் மக்களிடத்துல போய் எடுத்து சொல்லுவோம். நீங்கள் தோல்வியினுடைய விளிம்புல இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கிறது. ஒரு நாள் நேற்று அமைச்சர் சொல்றாரு ஆனந்த், அது சனிக்கிழமையா சனி ஞாயிறு 2 நாள் தான் சொன்னான். 2 நாள் தான் இல்ல, 1 நாள் தான் சொல்றோம். சனிக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரம். மீதி 6 நாள் திமுகவினுடைய கதறல் தான். 6 நாள் கதறதுக்கு அவனுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குறோம். நீ 1 நாள் தான் நாங்க பிரச்சாரம், 6 நாள் உனக்கு கதறதுக்கு டைம் கொடுக்குறோம். நீ கதறிக்கிட்டே இரு. அதுக்கு அடுத்தப்பல 1 நாள், அப்புறம் நீ மறுபடி 6 நாள். வாழ்க்கை புள்ள இனி உங்களுக்கு கதறல் தான் பரிசாக கிடைக்கும். தமிழக மக்கள் உங்களுக்கான ஒரு பரிசு, என்ன பரிசு? தோல்வியை பரிசாக கொடுக்க தயாராகி விட்டார்கள். இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை. அதனால் அமைச்சர் அவர்கள் தான் தோன்றித்தனமாக பேசுவதை முதலில் நிறுத்தி கொள்ள வேண்டும். நாம் இருந்து விட்டோம். நாம சொல்றதுதான் வேத வாக்கு. கடைசி நேரத்தில் நாம் ஏதாவது செய்து விடலாம் என்று நினைத்தால் அது பாச்சா பலிக்காது. வருகின்ற 2026 நாங்கள் தகுந்த பாடத்தை அதற்கு கொடுப்போம். மீனவர்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, நீங்கள் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிறீர்கள். மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் மீனவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி சற்றும் அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பித்தால் உங்க ஓட்டை தூக்கி குப்பையில போடுன்னு சொல்றேன். ஒரு அமைச்சருக்கு இதுதான் அழகு. உங்க ஓட்டை தூக்கி குப்பையில போடுங்கன்னு சொல்றாரு. ஒரு அமைச்சர் என்பவர் அனைத்து சமூகங்களுக்கும் அனைத்து இனங்களுக்கும் ஒரு பொதுவானவராக இருந்து கொண்டிருக்கின்றார். மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு முறையான பதில்களை கொடுக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு தேவையற்ற பேச்சுகளை அவர் பேசுவதை இத்துடன் நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இதே திருச்செந்தூரில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட சட்டமன்ற பணியிலேயே இந்த இளைஞர்களுக்காக ஏதாவது தொழிற்சாலைகளை இவர் அமைத்தாரா? இல்லவே இல்லை. ஒன்றுமே இளைஞர்களுக்கான திட்டங்கள் எதுவுமே செய்யவில்லை. திருச்செந்தூர் அறுபடை வீடுகள் ஒன்று. இந்த அறுபடை வீடுகள் ஒன்றான இந்த திருச்செந்தூர்ல இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதில் இருந்து பக்தர்கள் அனைவரும் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னைக்கு ஜனநாயகத்தின் தூண்களாக இருக்கின்ற இந்த பத்திரிகையாளர்கள் நேரடியாக சென்று திருச்செந்தூரை சென்று பார்த்தீர்கள் என்றால் கேவலத்திலும் கேவலமாக இருக்கின்றது. சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்திற்கு பின்னாலேயே கழிவுநீர் கால்வாய் ஓடிக்கொண்டிருக்கின்றது. துர்நாற்றம் தாங்க முடியவில்லை. எடிசன் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்திலே நீங்க போய் பார்த்தீர்கள் என்றால் கடந்த 20 ஆண்டு காலமாக அதே துர்நாற்றம் வீசக்கூடிய கழிவுநீர் கால்வாய்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை சரிபடுத்தக்கூடிய எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அமைச்சர் நிறைவேற்றவில்லை. சிறுபான்மையினருடைய வாக்குகள் வேண்டும், மீனவர்களுடைய வாக்கு வேண்டும், அனைத்து தரப்பினருடைய வாக்குகள் வேண்டும் என்று விரும்புகின்ற இந்த அமைச்சர், உதாரணத்திற்காக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். புன்னக்காயில் கிராமத்தை எடுத்துக்கொண்டால் 40 நாளைக்கு ஒரு தடவை குடிநீர் வருகிறது. 40 நாளைக்கு ஒரு தடவை குடிநீர் வருகிறது.
அவர்களும் உங்களுடைய 20 ஆண்டு கால கேடுகட்ட இந்த சட்டமன்ற பணியிலே கேட்டு 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 போராடி கடைசியில் தன்னெழுச்சியாக அந்த ஊர் மக்களே திரண்டு வந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் 20 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஒரு ஊருக்கு 40 நாளைக்கு தண்ணீர் வருகிறது என்றால் இதை விட இருக்கீங்களா? கெட்டவே இல்லை. சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் வாய் வார்த்தைக்காக பேசுகின்றவர்கள் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ளணும். நான் திருச்சியில இருக்கேன், என்ன நடந்துன்னு சொன்னேன், ஓடியே போயிட்டேன். அன்னைக்கு நீ திருச்சியிலே நேரு கிடையாது. அடுத்ததாக இன்னொன்னுக்கு வருகிறேன். இந்த உள்ளூர் அமைச்சராக இருக்கிறாங்கல்ல, கீதா ஜீவன்ங்கிறவங்க இருக்காங்கல்ல, இவங்களும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. இது கொள்கை இல்லா ஒரு கூட்டம். இந்த கூட்டத்திற்கு ஒரு கோட்பாடு கிடையாது, ஒரு ஒழுக்கம் கிடையாது. ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள், இயல்பாகவே ஒழுக்கத்தோடு வளர்ந்தவர்கள். எங்களுடைய தளபதி அதற்கான ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எப்படி பொதுவெளிகளில் நாங்கள் பேச வேண்டும் என்பதனை, நீங்கள் ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சீனியர் அமைச்சரான துரைமுருகனுக்கு போய் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய சீனியர் அமைச்சரான பொன்முடிக்கு போய் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். அவர்தான் நாம இப்படி போடணுமா என்று முட்டாள்தனமாக பேசி உச்ச நீதிமன்றமே கூப்பிட்டு நீ ஒழுக்கமா இரு என்பதனை சொல்லி கொடுத்தது அவர்களுக்குத்தான். ஆதலால் இவர்கள் யாரும் எங்களுக்கான ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் பாடம் எடுக்க தேவையில்லை. அப்படி நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு நாங்கள் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்தில் இளைஞர்களாகிய நாங்கள் இருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் முதல் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதனை உங்களுக்கு நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்து கழகத்தினுடைய சார்பாக அனைத்து நிர்வாகிகளிடம் நாங்கள் கலந்து ஆலோசிச்சிட்டோம். மிகப்பெரிய லெவலில் எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இதே தூத்துக்குடி மாநகரை நாங்கள் திக்குமுக்காட செய்வோம். வரலாற்றிலே இப்படி ஒன்றும் நடந்ததே இல்லை என்பதனை எப்படி நாங்கள் பேச்சில சொல்லிட்டு போகல. திருச்சி மாநாடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னால் விக்கிரவாண்டி, அப்புறம் திருச்சி, அதுக்கப்புறம் மதுரைக்கு அப்புறம் இப்போ திருச்சி. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. தூத்துக்குடி வரும்போது அது வேற லெவலில் இருக்கும். அதனால் அதற்கான ஏற்பாடுகள் தலைமை கழகத்தின் வாயிலாக முறையாக நடந்து கொண்டிருக்கணும். சரியான நேரங்களில் தலைமை கழகம் அதற்கான அறிவிப்பை தங்களுக்கு வெளியிடும். அதற்கான நாங்களும் அதே மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஆகவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக 2 அமைச்சர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். மக்கள் பணிகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். தேவையற்ற முறையற்ற பேச்சுகளை தவிர்த்து விட்டு அதான் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. மக்கள் அவங்க பிரச்சனைகளை பத்தி எங்களுக்கு அதை செய்யல இதை செய்யலன்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் போய் கேட்டானா, 25 ஆண்டுகளாக நான் கோல போட்டி நடத்துறேன், 25 ஆண்டுகளா நான் கபடி போட்டி நடத்துறேன், 25 ஆண்டுகளா நான் என்னது குடம் கொடுக்குறேன். இதுவா நீங்க செய்யற வேலை? மக்களுக்கான செயல் திட்டங்களை, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை, இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்கான விஷயங்களில் நீங்கள் செய்ய பழகுங்கள். அதை தவிர்த்து விட்டு தளபதியை பற்றியோ தேவையில்லாத விஷயங்களை பற்றியோ நீங்கள் பேசினால் தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் மிகப்பெரிய பதிலடியை உங்களுக்கு கொடுக்கும் என்பதனை கூறிக்கொண்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி.